இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் ஆற்றப்பட்ட உரைகளுக்கு பதில் உரையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிய உரையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கை சரியான முறையில் பராமரிக்கக்கூடிய ஒரு மாநிலம், தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல தெளிவான ஆதாரங்களை எடுத்து சொன்னார். பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்களிலே பள்ளிவாசல்களுக்கு பாதுகாப்பில்லை. கிறிஸ்மஸ் விழாவை சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடக்கூடிய அதே தினத்தில் தேவாலயங்கள் அதிலே புகுந்து மிகப்பெரிய கலவரங்களை செய்து தேவாலயங்களை இடிக்கக்கூடிய பணிகள் வட இந்தியாவிலே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்படியான எந்த நிகழ்வும் இல்லாமல் எந்த கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் பரப்பக்கூடிய நிலவக்கூடிய ஒரு சிறப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. தமிழ்நாட்டில் வன்முறைகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகிவிட்டது என்ற ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கின்றார்கள். இதே சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக புள்ளி விவரங்களோடு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே பெண்களுக்கு எதிராக, சிறுவர்களுக்கு எதிராக, சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறைகள், பாலியல் கொடுமைகள், அதையோடு ஒப்பிடும்போது மலைக்கும் மடுவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் போல ஆக குறைந்த குற்றங்கள் நடைபெறக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதை தெளிவாக எடுத்து சொன்னார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து அந்த விவாதத்துக்கு பதிலளித்து உரையாற்றும் போது பல நல்ல அறிவிப்புகளை செய்திருக்கின்றார்கள். கூடுதலாக கலைஞர் வீடுகள் கட்டப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்கின்றோம். அதேபோல் புதிதாக ஊரக சாலைகள் ஏற்கனவே 20,450 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. மீண்டும் 2,250 கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்கின்றோம். அதேபோல் மகளிர் ஓய்வூதிய, அதாவது சமூக பாதுகாப்பு திட்டத்தில் மேலும் அதிகமாக 1,80,000 பேர் சேர்க்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பையும் வரவேற்கின்றோம். சத்துணவு கூடத்திலேயும் அங்கன்வாடி மையத்திலேயும் பணியாற்றி வரக்கூடிய ஊழியர்களினுடைய ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் வரவேற்கின்றோம். முத்தாய்ப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்கள் காலியான பணியிடங்களிலே சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்பட்டு நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பையும் நாங்கள் வரவேற்கின்றோம். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மினி ஸ்டேடியம் தமிழ்நாட்டில் பரவலாக அதிகமான தொகுதிகளிலே அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அனைத்து மக்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய அறிவிப்புகள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள், சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறார்கள். பாசிசம் தமிழ்நாட்டில் தலையெடுத்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். எனவே இன்று சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல வருகின்ற
சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். நிச்சயமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி மலரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திமுக கூட்டணி இன்று நேற்று ஏற்பட்ட கூட்டணி அல்ல. பல சட்டமன்ற தேர்தல்களையும் நாடாளுமன்ற தேர்தல்களையும் ஒன்றாக சந்தித்த ஒரு கூட்டணி. எனவே இந்த கூட்டணி வலுவாக இருக்கின்றது. ஒரு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பெயரை கூட பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிக்காமல் அதே மேடையில் எடப்பாடி பழனிசாமியும் இருந்தார் என்பது எந்த அளவுக்கு அதிமுக பாஜகவுக்கு அடிமைப்பட்ட அதனுடைய ஒரு தொங்கு சதையாக மாறிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நேற்றைய கூட்டம் அமைந்தது.